மைதா மாவு தோசை வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு தூள் போட்டாச்சு. 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு அதில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதை எடுத்து மாவில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெலிசு வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இந்த அளவு தண்ணியாக இருந்தால் போதும் மாவு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சட்னி தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு பருப்புலாம் போட்டிருக்கோம். அதனால் அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் தேய்க்காமல் இப்படி கூட ஊற்றிக்கலாம். சுற்றி இப்படி கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இது செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். செம டேஸ்டியான மைதா மாவு தோசை. பூண்டு மிளகா அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வெங்காய சட்னி தொட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வெறுமனே சாப்பிட்ருவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.